மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மாநில மொழி கொள்கைகளுக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது பாசிச அணுகுமுறையே என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாசிச அணுகுமுறைகளை மத்திய மாநில அரசுகள் எந்த வடிவத்தில் கையில் எடுத்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதை தாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மொழி இன உணர்வு வந்த பிறகு தமிழர்களுக்கு அரசியலே வந்ததாகவும் தங்கள் இடுப்பில் கொள்ளை எனும் வேட்டி ஏறிய பிறகுதான் தோளில் பதவி எனும் துண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் மத்திய அரசு என்றும் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை தான் கேட்டோம் என்றும் கூறியுள்ளார். மத்திய அரசை கண்டிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு உள்ளதா என அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டு மக்களின் நலனிலும் உரிமைகளிலும் அக்கறை கொண்ட அனைவரும் மத்திய அரசை ஒன்றாக எதிர்த்து வருவதாக கூறியுள்ளார். வீட்டிற்குள் பதுங்கிக் கொண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக பேசும் எடப்பாடி பழனிசாமி தற்போது எங்கே பதுங்கி உள்ளார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறு சிறு விவகாரங்களை ஒதுக்கிவிட்டு மாநில பிரச்சினைக்கு குரல் கொடுக்க வேண்டாமா என்றும் இந்த விவகாரத்திலாவது டப்பிங் குரலில் பதில் சொல்லாமல் நேரடியாய் பதில் சொல்லும் துணிவு பழனிசாமிக்கு உள்ளதா என்றும் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி தாக்குதல் நடத்தும் உடைமைகளை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க மத்திய அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் பேட்ஜ் அணிந்தும் கருப்பு கொடியை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். களத்திற்கே வராதவருக்கு கேட்காமலேயே பாதுகாப்பு வழங்கப்படுவதில் இருந்தே தெரிகிறது பாஜகவிற்கும் தவேகாவிற்கும் உறவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். போதையில்லாத தமிழகம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குரோம்பேட்டையில் 5000 பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு பாஜகவுடன் உறவு என்பதாலேயே கேட்காமலேயே மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என்று கூறினார். அதுல என்ன தெரியுது? இதுல இருந்து பிஜேபிக்காரன் அவங்களுக்கும் கூட்டணி இருக்குன்னு தெரியுதா இல்லையா? கேட்காதே, அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல. ஆனா இருந்தாலும் மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அர்த்தம், அவங்களுக்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் தங்களது செல்போனில் படம் பிடித்தும் மகிழ்ந்தனர். அதேபோல கடலில் குடும்பத்துடன் குளித்தும் விடுமுறையை கழித்து வருகின்றனர். விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் உங்கள் மூளையை குறிவைக்கும் குப்பைகள் அதிகம் உள்ளதால் அதனை நம்ப வேண்டாம் என மாணவர்களுக்கு விஜய் சேதுபதி அறிவுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 13ஆம் தேதி முதல் நட்சத்திர கலை விழா நடைபெறுகிறது. இதன் கடைசி நாளில் நடிகர் விஜய் சேதுபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார். அப்போது விஜயுடன் நடித்தது போல அஜித்துடன் நடிப்பதற்கான வாய்ப்பை இழந்துவிட்டதாக கூறினார். பின்னர் தனது கல்லூரி கால பயணங்களை பற்றி பேசிய விஜய் சேதுபதி மாணவர்களை நன்றாக படிக்க அறிவுறுத்தினார். இந்த விழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாங்கெல்லாம் வெயிட்டிங் என்னன்னா தலையோட எப்ப நீங்க ஒரு படம் பண்ணுவீங்கன்றதுக்காக வெயிட்டிங். ஏன்னா இது பசங்களோட கொஸ்டின், இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்னு சொன்னாங்க. இல்லை, போகிற இடத்துல நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடந்தது எதுவுமே நான் திட்டமிடலை. ஸோ அது எஸ் என் பேர் தான் அது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அது நடந்துரும்னு நானும் நினைக்கிறேன். இதுக்கு மாதிரி நடக்கிறதா இருந்தது, அப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நடந்துரும் நானும் நம்புகிறேன். என்ன படத்தில் நான் நடக்கிறதா இருந்தது? எதுக்கு அதை சொல்லிக்கிட்டது?